மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாத ஆரம்பத்துல கிரகங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு? மார்ச் மாசம் பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்ல இருக்குதுங்க. அதன்படி நம்ம சூரிய பகவான் கும்பராசியில அமர்ந்து மாசத்தை தொடங்கி வைக்கிறாரு. அறிவுக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியில சௌக்கியமா இருக்காரு. வீரம் தரும் செவ்வாய் பகவானும் கும்பராசியில சூரியனோட கைகோர்த்து நிக்கிறாரு. அழகும் ஆடம்பரமும் தரும் சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. நம்ம புத்திகாரகன் புதன் மீன ராசியிலையும் இரும்பு மனுஷன் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. நிழல் கிரகங்களான ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம ராசியிலையும் தங்கி மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மாத பிற்பகுதியில நடக்க போற அதிரடி மாற்றங்கள். பாதி மாசம் போனதுக்கப்புறம் கிரகங்கள் அப்படியே அவங்க இடத்தை மாத்திக்கிறாங்க. அப்போ நிலவரம் எப்படி இருக்கும்னா, சூரியன் கும்பத்துல இருந்து மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. குரு மட்டும் அப்படியே மிதுன ராசியிலேயே பிடிவாதமா அமர்ந்து ஆசி வழங்குறாரு. செவ்வாய் இன்னும் கும்பராசியிலேயே தன் ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காரு. முக்கியமான மாற்றம் என்னன்னா, மீனத்துல இருந்த சுக்கிரனும் புதனும் ஜோடியா மேஷராசிக்கு இடம் மாறுறாங்க. சனி பகவான் வழக்கம் போல மீனராசியிலேயே தவம் இருக்காரு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் அவங்க வேலையை துல்லியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரப்போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இந்த மார்ச் மாசம் யாருக்கு யோகம், யாருக்கு கொஞ்சம் கவனம் தேவைன்னு விரிவா பார்ப்போம். அன்பான கும்பராசி நேயர்களே, வணக்கம். எப்பவும் மத்தவங்களுக்காக யோசிக்கிற புதுமையான சிந்தனைகள் கொண்ட சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற நீங்க இந்த 2026 மார்ச் மாசம் ஒரு மிகப்பெரிய கிரக மாற்றத்தை உங்க ராசியிலேயே சந்திக்க போறீங்க. உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் உங்க ராசியிலேயே சூரியன் செவ்வாய் ராகுன்னு கிரகங்களோட ஒரு பெரிய படையே வந்து உட்கார்ந்திருக்கு. இது ஜென்ம சனியோட தாக்கத்துக்கு நடுவுல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்களை செய்ய போகுதுன்னு பாப்போம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதையில உங்க ராசியிலேயே ஜென்மஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. உங்க ராசிக்கு சூரியன் 7ஆம் இடத்துக்கு உடையவர். அவர் உங்க ராசியிலேயே ராகுவோட இருக்கிறதால ஒரு பக்கம் பெரிய ஆளுமை திறன் வரும், இன்னொரு பக்கம் ஒரு விதமான பதட்டம் இருக்கும். சூரியன் ராகு சேர்க்கையால முகத்துல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட அலர்ஜி அல்லது கண் எரிச்சல் வரலாம். வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வரும். நான் சொல்றது தான் சரின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்லது. அரசாங்க ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாயிருங்க. மார்ச் 15க்கு மேல சூரியன் மீன ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வரவேண்டிய அரசு வழி கடன்கள் அல்லது மானியங்கள் கைக்கு வரும். ஆனா 7க்கு உடையவர் 2இல் மறைவது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல சின்ன கவனத்தை செலுத்த சொல்லுது. பேச்சுல ஒரு அதிகார தோரணை வரும். குடும்பத்துல இருந்த ரகசியங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அதனால எதையும் யோசிச்சு பேசுங்க. குரு பகவான் இப்ப மிதுன ராசியில உங்க ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு. கும்பராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். 5இல் குரு இருந்தா அள்ளி தருவார். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 1ஆம் இடம் மற்றும் 9 மற்றும் 11ஆம் இடங்கள்ல விழுது. இது ஜென்மசனையோட கொடுமையை குறைக்கும் ஒரு பெரிய அருமருந்து. உங்க ராசியை குரு பார்க்கிறதால மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறதால பாக்கியங்கள் பெருகும், குலதெய்வ அருள் கிடைக்கும். 11ஆம் இடத்தை பார்க்கிறதால லாபங்கள் வந்து சேரும். பிள்ளைகள் வழியில ஒரு மிகப்பெரிய சுப செய்தி வரும். அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அல்லது கல்யாணம் முடிவாகிறதுன்னு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் தீர வழி பிறக்கும். இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற தெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட முடிவுகள் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசியிலேயே 1ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்காரு. கும்பராசிக்கு செவ்வாய் 3 மற்றும் 10க்கு உடையவர்.
ராசியில செவ்வாய் ராகுவோட சேர்றது அங்காரக யோகம். இது உங்களுக்கு ஒரு பக்கம் அசுர வேகத்தை தரும், இன்னொரு பக்கம் அசாத்தியமான கோபத்தை தரும். சின்ன விஷயத்துக்கு கூட உடனே ரியாக்ட் பண்ணுவீங்க. இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க டென்ஷனை தவிர்க்கணும். வண்டி ஓட்டும்போது வேகம் வேண்டாம். தொழில் ரீதியா 10க்கு உடையவர் என்பதால் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்க கைக்கு வரும். ஆனா அதை முடிக்கிறதுல சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும். இளைய சகோதரர்களோட உறவுல ஒரு விரிசல் வந்து மறையும். ரியல் எஸ்டேட், மெக்கானிக்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமா இருந்தா அன்னைக்கு நாள் உங்களுக்கு வெற்றிகரமா அமையும். இந்த நேரத்துல உடற்பயிற்சி செய்யறது உங்க எனர்ஜியை சரியா பயன்படுத்த உதவும். சுக்கிர பகவான் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. கும்பராசிக்கு சுக்கிரன் ஒரு யோகாதிபதி, 4 மற்றும் 9க்கு உடையவர். அவர் தனஸ்தானத்துல உச்சம் பெறுறது ஒரு மிகப்பெரிய தனயோகம். பணமழை பொழியும்னே சொல்லலாம். ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. குடும்பத்துல ஒரு விசேஷம் நடக்கும். பேச்சால காரியம் சாதிப்பீங்க. உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நகை ஆபரண சேர்க்கை உண்டு. மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் மேஷ ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 4 மற்றும் 9க்கு உடையவர் 3இல் மறைவது பயணங்கள் மூலமா லாபத்தை தரும். இளைய சகோதரிகள் வழியில உதவி கிடைக்கும். உங்க கலைத்திறமை வெளிப்படும். கௌரவம் அந்தஸ்து கூடும். வாழ்க்கை துணை கூட ஒரு குட்டி சுற்றுலா போயிட்டு வருவீங்க. உங்க முகம் பொலிவா மாறும். வெளியூர் பயணங்கள் மூலமா மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். புதன் பகவான் ஆரம்பத்துல மீன ராசியில 2ஆம் இடத்துல நீசம் பெற்றாலும் அங்க சுக்கிரனும் இருக்கிறதால நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது. இதனால உங்க புத்திசாலித்தனம் நல்லா வேலை செய்யும். வியாபாரத்துல கஸ்டமர்களை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியும். பேச்சுல ஒரு சாதுரியம் இருக்கும். குடும்பத்துல இருந்த பணப்பிரச்சனைகளை உங்களோட அறிவால சரி பண்ணுவீங்க. மாணவர்கள் படிப்புல நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. மாசத்தோட பிற்பகுதியில புதன் 3ஆம் இடமான மேசராசிக்கு மாறுறாரு. 5 மற்றும் 8க்கு உடையவர் 3இல் வர்றதுனால ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். புதுசா ஒரு மொழி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல ஆரம்பிக்கலாம். கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் துறையில இருக்கிறவங்களுக்கு புது ப்ராஜெக்ட் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது 1 முறைக்கு 2 முறை படிச்சு பாருங்க. உங்க ராசிநாதனான சனி பகவான் இப்ப உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது மீனத்துல உட்கார்ந்திருக்காரு. கும்பராசிக்கு இப்ப 7.5 சனியோட 2ஆம் கட்டமான ஜென்ம சனி முடிஞ்சு 3ஆம் கட்டமான பாத சனி நடக்குது. சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதால குடும்பத்துல சின்ன சின்ன பிணக்குகள் வரலாம். கையில இருக்கிற சேமிப்பு கரைய வாய்ப்பிருக்கு. ஆனா சனி உங்க ராசிநாதன் என்பதால் பயப்பட தேவையில்லை. அவர் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுப்பாரு. உத்தியோகத்துல வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகலாம். பழைய கடன்களை அடைக்க இது ஒரு நல்ல நேரம். இரும்பு, எண்ணெய், பழைய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு சனி பெரிய லாபத்தை தருவாரு. ஆரோக்கியத்துல கால் வலிகள் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். முறையான உடற்பயிற்சி செய்யுங்க. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை தந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து அப்புறம்தான் வெற்றியை தருவாரு. ராகு பகவான் கும்ப ராசியில, அதாவது உங்க ராசியிலேயே 1ஆம் இடத்துல இருக்காரு. ஜென்ம ராகு மனசுல ஒரு விதமான மாயையை உருவாக்குவாரு. சட்டுன்னு பெரிய ஆளாகணும்னு நினைக்க வைப்பாரு. சூரியன் மற்றும் செவ்வாயோட ராகு இருக்கிறதுனால தலைவலி அல்லது அடிக்கடி சோர்வு வரலாம். அந்நிய தேசத்து தொடர்புகள் மூலமா ஒரு லாபம் கிடைக்கும். மத்தவங்க பேச்ச கேட்டு அவசரப்பட்டு எந்த முதலீடும் செய்யாதீங்க. உங்களை நீங்களே ஒரு பெரிய ஆளுமையா வெளிப்படுத்திப்பீங்க. கேது பகவான் சிம்ம ராசியில, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. 7இல் கேது இருந்தா வாழ்க்கை துணை கூட ஒரு பற்றற்ற நிலைமை வரும். எதுக்கு இவ்வளவு சண்டைன்னு தோணும். கூட்டாளிகள் கிட்ட இருந்து ஒரு விலகல் வரலாம். ஆனா 7ஆம் இடத்து கேது உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவாரு. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நபர்களோட நட்பு கிடைக்கும். கௌரவம், அந்தஸ்து கூடும். கேது உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவாரு. குலதெய்வ வழிபாடு உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். பரிகாரங்கள். கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராகு மற்றும் 2ஆம் இடத்து சனியின் தாக்கத்தை குறைக்க இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு. உங்க ராசிநாதன் சனிக்கு எள் தீபம் ஏத்தி வழிபடுங்க.
காக்கைக்கு எள் சாதம் வையுங்க. வியாழக்கிழமை குரு வழிபாடு. 5ஆம் இடத்து குருவின் அருளை பெற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. ராசியில இருக்கிற செவ்வாயின் தாக்கத்தை குறைக்க முருகனுக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபடுங்க. ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு. ஜென்ம ராகுவின் தாக்கத்தை குறைக்க துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்தி வழிபடுங்க. மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் கும்பராசிக்கு கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமா செயல்பட்டா மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போற மாசமா இருக்க போகுது. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.